ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்டாக எல்லா ஊர்லேயுமே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்படி கூட ரெயின் கோட்லாம் பத்திரமா எடுத்து வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த எண்ணெய் கவரையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு 3 days 3 topics. ஃபர்ஸ்ட் வந்து குட்டியாக ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிக்குவோம். இது வந்து டிப்பு கிடையாது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட என்னென்ன கவர்ஸ்லாம் இருக்கோ, அதாவது எத்தனை ஆயில் கவர் இருக்கோ அந்த கவர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் எல்லா கார்னரையும் கட் பண்ணிட்டு இப்படி அழகாக விரிச்சுக்கோங்க. விரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை நீங்கள் 4 கட் பண்ணாலும் ஓகே, இல்லை 8 கட் பண்ணாலும் ஓகே, அது உங்களோட சௌரியம் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்தரலாம். டிப் நம்பர் 1. இந்த டிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க இரும்பு ஜாமான்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னலாம் இருக்கோ எடுத்துக்கோங்க. அருவா, கொடுவா, கத்தி கித்தி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு பீஸ் எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. என்னைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஆயில் கவர் தீருதோ அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளுக்கு ஆயில் பாத் எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சிலேருந்து தோண்டி எடுத்த சுத்தியோட மேல் பக்கம் மட்டும் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அதை இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸ் எடுத்து மேலே நல்லா போட்டு ஒரு ஆயில் பாத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புதுசு மாதிரி மாறிடும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மழை காலத்தில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி இரும்பு ஜாமான்கள் எல்லாமே துரு பிடிக்கும். அந்த மாதிரி துரு பிடிக்காமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், தூக்கி போட்டுறாதீங்க. டிப் நம்பர் 2. அடுத்ததாக வந்து இரும்பு பாத்திரத்தை பார்த்தாச்சு. இப்போ மர ஜாமான்கள் பார்த்துடலாமா. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் போர்டு வந்து மரத்தில் வந்து வச்சுருப்போம். அது வந்து மோஸ்ட்டாக மழைக்காலம் வந்துருச்சுனாவே அது மேலே வந்து அந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி அதிலிருந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி இதுக்கு போட போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி தான் அந்த ஆயில் கவர்லேருந்து இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஆயில் பாத் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபங்கஸ் வந்து வராது. நமக்கு எப்படி சப்பாத்தி பிடிக்குமோ அதே மாதிரி இந்த ஃபங்கஸுக்கு சப்பாத்தி உருட்டுற கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அதில் தான் எல்லா குடும்பமாக வந்து அசம்பிள் ஆவாங்க. ஸோ அவங்கள தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆயில் கவரை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அது எறும்பெல்லாம் வந்துட்டு வரவே வராது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப எஃபெக்டிவான டிப் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். தாழ்பால் வந்து இருக்குது அப்படின்னா அந்த தாழ்பாலில் ஃபுல்லாக வந்து துருவாக இருக்கும். அது வந்து வெளிப்பக்கம்ன்றதுனால மழையில் பட்டு ஃபுல்லாக வந்து துருவாயிடுச்சு. ஸோ அந்த துருவிலிருந்து எப்படி நீக்குவது அப்படின்னா, இந்த மாதிரி ஆயில் கவர் எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஆயில் மசாஜ் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த துரு எல்லாமே போயிடும். அதே மாதிரி துரு வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இது பிடிச்சி அந்த தாழ்பால் போடுற அந்த தொலையே பார்த்தீங்க அப்படின்னா துரு கலரில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நமக்கு வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மழைக்காலம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி தொண்டையில் கீச் கீச் வருமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கதவுங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீச் கீச் வந்துடும். விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்சை போக்குங்க நம்ம தொண்டை வலிக்கு. நம்மளோட கதவுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கவர் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கதவுல இருந்து வர சத்தம் எல்லாமே போயிடும். அதே மாதிரி கதவு வந்துட்டு திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். செலவே இல்லாமல் நம்ம கதவுக்கு எப்படி வார்னிஷ் போடுறது அப்படின்றதான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து பொலி விழுந்து காணப்படுற அந்த கதவுல வந்துட்டு நம்மளோட ஆயில் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பொலிவிலேருந்து காணப்பட்ட நம்மளோட கதவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரகாசமாக இருக்கும். ஸோ என்ன கவரை இனிமேல் தூக்கி போட்டுறாதீங்க. அதை கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. செலவே இல்லாமல் உங்கள் வீட்டு கதவை நீங்களாக வந்துட்டு அழகாக வார்னிஷ் போட்ட மாதிரி பாலிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு கதவு ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. டிப் நம்பர் 6. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். கதவுக்கு மட்டும்தான் அந்த டிப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க மர ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதுக்கும் இதே டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் ஷோஃபாவாக இருக்கட்டும், டீப்பாயாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள், எல்லா மர ஃபர்னிச்சருக்கும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ் மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி பிரைட் ஆகிடும். டிப் நம்பர் 7. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபுல் ஆயில் கவர் தான் எடுத்திருக்கேன். மேலே மட்டும் இருக்கிற போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு ஆயிலாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் சிகாமணியாக குப்பரை கவுத்து போட்டு அதை தட்டினாலும் அதில் வந்து எண்ணெய் ஒட்டிட்டு தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம பூண்டு உரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒத்தையாக எடுத்த பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு கசக்குன்னு கசக்கி எடுத்துக்கோங்க. கசக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உள்ளே போன பூண்டுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டி லுக்கில் அந்த க்ளோயிங் ஃபேஸோட வெளியில் வந்து வருவாங்க. ஸோ அவங்கள தூக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வந்து அவங்கள உலர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியில் போட்டு நல்லா 4 தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் நானே கலந்து வந்துடுறேன் அப்படின்னு கலந்து வந்துருவாங்க. பட் இப்போ வந்து என்கிட்ட வெயில் இல்லாத காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த டிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சப்போஸ் நீங்கள் இப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் வெயில் இல்லை அப்படின்னா வானலில் அந்த மாதிரி பூண்டை போட்டுட்டு அந்த பூண்டுக்கு எந்த சேதாரமும் ஆகக்கூடாது. அதோட தோல்
தோல் மட்டும்தான் சூடாகணும். அது மாதிரி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியில் நல்லா போட்டுட்டு நல்லா 4 தட்டு மண்டையிலே போட்டு நல்லா நச்சக்கு நச்சக்கு 4 தட்டு தட்டினீங்க அப்படின்னா அதோட தோல் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். பட் இதை விட நீங்கள் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு பூண்டு தான் உரிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வெங்காயம் கூட இதே மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூண்டுக்கு எந்த விதமான சேதாரமுமே ஆகாது. ஸோ ரொம்ப சிம்பிள், உங்கள் டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட், ரிட்டன் கிஃப்ட், கேலண்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நியூ லான்ச்சிங் பிரேஸ்லெட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்டின்குள்ளே ஃபோட்டோ வச்ச ஒரு சாம் போட்ட ஒரு பிரேஸ்லெட்னா இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பீட் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் இருக்கும். அந்த ஹார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே மிரர் மாதிரி இருக்கும். அடுத்ததாக இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் லான்ச்சிங் ஒரு க்யூட்டான கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நேம் இல்லாமையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பன்னி வந்துட்டு ஒரு பேர்ல் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேர்லுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஹேங்கிங் பேர்ல், அதுக்கப்புறம் பேர்ல் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். கையில் போட்டோம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக நம்மளோட டயல் பிரேஸ்லெட் லான்ச் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் கஸ்டமைசேஷனில் அவங்க குழந்தைக்காக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் பீட்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கப்பல் பிரேஸ்லெட். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட 100+ மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்த்டே, மேரேஜ், என்கேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ 2025 கேலண்டர்ஸ் 12 ஷீட், 6 ஷீட், சிங்கிள் ஷீட் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 8 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் கவர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கவரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெயிலில் காய உலர்த்தி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் கவரில் நீங்கள் தக்காளியை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி ஐட்டம்ஸை கூட அந்த மாதிரி உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த வெல்லம் உடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கட்டி வெல்லத்தை உள்ளே போட்டு மண்டையில் 4 தட்டு தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா தூள் ஆகிடும். பட் இது வந்து சிங்கிள் டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த துருவெல்லாம் எடுத்தது, அழுக்கெல்லாம் எடுத்து அந்த கவர்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அதையும் விட்டு வைக்க போகிறதில்ல. அதை வச்சு தான் அடுத்த டிப் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணி சுட வச்சுட்டு அதில் ரின் லிக்விடை ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸஸையும் தூக்கி உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து குக் பண்ண போகிறது கிடையாது, இது வந்து ஒரு ப்ரொசீஜர். இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆரஞ்சு கலர்ஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டு நல்ல பால் நிறத்தில் வெள்ளை வெள்ளையர் என்று வந்துவிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா கவரையுமே நான் இதே மாதிரியே தேய்ச்சி வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த டிப்பை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டிப் வந்து இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த 7 டிப் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆயில் கவரை வச்சு உங்களுக்கு ஏதாவது டிப் தெரியுமா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வீடியோஸ் பார்த்துட்டே கமெண்ட் படிக்கிறவங்க தான் நிறைய பேர், அவங்களுக்கும் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.